இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய பிறப்பு நம்பலாம். இயேசுவினுடைய பிறப்பை நம்பலாம். இயேசுவை நம்ம முழுசா நம்பலாம். ஏன் அப்படின்னா, அத்தனை தீர்க்க தரிசனங்கள் அவரில் நிறைவேறி இருக்கு. எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் அவரில் நிறைவேறி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகில நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. முகமது, இந்த இஸ்லாம், அதாவது முகமது நபி சொல்லப்படுகிற இஸ்லாம் மார்க்கத்தை ஸ்தாபித்த அந்த முகமதியுடைய பிறப்பை குறித்து எங்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படவில்லை. ஆமென். எங்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படவில்லை. ஜோசப் ஸ்மித் அப்படின்னு சொல்லி மெர்மோனிசம் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை ஸ்தாபித்தார். அந்த மத ஸ்தாபகர் அவருடைய பிறப்பை குறித்து எங்கும் சொல்லப்படவில்லை. சார்லஸ் ரஷல் அப்படிங்கிறவர் யெகோவாவின் சாட்சிகள் அப்படிங்கிற ஒரு மதத்தை அவர் ஸ்தாபித்தார். அவருடைய பிறப்பை குறித்து எங்கும் முன்னறிவிக்கப்படவில்லை. பௌத்த மதத்தை ஸ்தாபித்த சித்தார்த்த கௌதம புத்தர் அவர்தான் புத்த மதத்தை ஸ்தாபித்தார். புத்த மதத்தை பின்பற்றுகிற நாடுகள் சீனா, இன்னும் இலங்கை, இன்னும் கம்போடியா, இன்னும் பல நாடுகள், உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறது. அந்த புத்தருடைய பிறப்பை குறித்து எங்கும் முன்னறிவிக்கப்படவில்லை. ஆமென். எங்கும் முன்னறிவிக்கப்படவில்லை. இப்படி பல உலக மதங்கள் இருந்தாலும் அந்த மதத்தை நிறுவின நிறுவனர்களினுடைய வருகையை குறித்து, பிறப்பை குறித்து எச்சரிப்போ தீர்க்க தரிசனமோ சொல்லப்படவில்லை. ஆனால் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இயேசுவுடைய ரட்சிப்பும் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்லி காட்டுகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதும்போது எல்லாம் அங்கு இப்படி எழுதி இருக்குது, இது நிறைவேறும்படி இது நடந்துச்சு, இது நிறைவேறும்போது இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் ரெஃபர் பண்ணி தான் மத்தேயு எழுதுவார். இயேசுவுடைய பிறப்பை மத்தேயுடைய கண் கொண்டு பாருங்க, அவர் அப்படிதான் எழுதியிருக்கார். மத்தேயு புத்தகத்தை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். பாருங்களேன், மத்தேயு 1:22 படிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இது தீர்க்கதரிசி இது இப்படி சொல்றார். லூக்கா 2:20ல மேய்ப்பர்கள் ஒரு ப்ராபசி சொல்றாங்க. பிள்ளையை துணியை சித்தி முன்னணையிலே கிடக்கினா மாடு வைக்கல் சாப்பிடுற இடம், அதான் முன்னணை. மாடு சாப்பிடுற மாட்டுக்கு இறை போடுற இடம் அதுல வச்சிருப்பாங்க. அத உங்களுக்கு ஒரு அடையாளம் நான் சொல்றேன், தேவதூதன் சொல்றான், உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன், அந்த அடையாளத்தை படி உங்களுக்கு நடக்கும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி வயல்வெளியில இருக்கிற மேய்ப்பர்களை தேவதூதன் அனுப்புறாங்க. படிங்க வசனம் லூக்கா 2:20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனை சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கேட்டது ஒண்ணு, கண்டது ஒண்ணு, ரெண்டும் சேமா இருக்குது. அப்பதான் அவங்க நம்புறாங்க. அல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்டது ஒண்ணு, அதே மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க என்ன பண்றாங்க? எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரட்சிப்பின் சுவிசேஷம் முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டுச்சு? மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. உயிர்த்தெழுதலின் செய்தி யாருக்கு முதல்ல அறிவிக்கப்பட்டுச்சு? பெண்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. மகதலேனா மரியாள் அவங்களுக்கு என்ன செஞ்சு அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போ இத கேட்ட இந்த மேய்ப்பர்கள் கேட்டு கண்டது ரெண்டும் ஒண்ணா இருக்கு. ஆமென். அப்போ அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. இது உண்மை. ஹல்லேலூயா. இது உண்மை. அப்படிதான் அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த சொன்னான், மெய்யாகவே சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி என்ன செய்யறான்? கன்ஃபஸ் பண்றான். அப்போ அந்த இடத்துல பாருங்க, இது இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படிலாம் நிறைவேறுது பாருங்க. ஏசாயா 7:14ல படிக்கிறோம். அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? உலகில் இதுவரை நடக்காதது, இனியும் நடக்க போகாதது. ஆமென். உலகில் இதுவரை நடக்காதது, இனியும் நடக்க போகாதது. அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார், கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்பாங்க, இது தீர்க்க தரிசனம். அப்போ இதெல்லாம் இயேசுவில் நிறைய சொல்லிட்டே போகலாம். அடுத்து பாருங்க, மீகா 5:2. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இயேசு மாத்திரம் அந்த பெத்லகேம்ல பிறக்கலன்னா பெத்லகேம்ங்கிற ஊர் ஒருத்தருமே தெரிஞ்சுங்க. அவ்வளவு ஒரு பட்டிக்காடு, அவ்வளவு ஒரு அற்பமா எண்ணப்பட்ட ஒரு ஊருங்க அந்த ஊரு. அவன் அந்த ஊரை தெரிந்து கொண்டார். ஏரோதின் அரண்மனையை தெரிந்து எடுக்கவில்லை. அவன் நாம தங்கணும் அப்படின்னாலே ஒரு நல்ல வீட்டை தேர்ந்தெடுக்கணும். ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்துக்கு போனோம் அப்படின்னா நல்ல வீட்டை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஹோட்டல் போனோம்னா நல்ல ஹோட்டல் என்ன செய்வோம்? தேர்ந்தெடுப்போம். ஆகாரம்னா நல்ல உணவு நம்ம என்ன செய்வோம்? தேர்ந்தெடுப்போம். ஆனா அவர் தெரிந்தெடுத்த வீடும், அவர் தெரிந்தெடுத்த நாடும், அவர் தெரிந்தெடுத்த ஊரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. மிகவும் வறிய குடும்பத்துல தான் பிறந்தார். சொல்லப்படுறாங்க, பெத்லகேமே யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் மிக சிறியதா இருக்கு. ஆமென். நிறைய ஊர் இருக்குங்க,
அதுல ரொம்ப சின்னதுதான் பெத்லகேம். அதுல பிறப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்துதான் அந்த சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க, போகிறாங்க. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படின்னு படிக்கிறோம். எரேமியா 31:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நிமித்தம் அநேக குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு ஆறுதல் இல்லாம ரொம்ப துக்கமும் கசப்பும் அழுகையும் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் இயேசுவினுடைய பிறப்பினால் நிறைவேறி இருக்கிறது. சரியா? இப்போ இயேசுவினுடைய பிறப்பு மாத்திரம் தீர்க்க தரிசனமா சொல்லப்படல, நிறைய தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை குறித்து சொல்லப்படுது. நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன் பாருங்க, நீங்க பைபிளா புரட்ட வேண்டாம். அதுல சொல்றது மத்தேயு 21:4 என்ன சொல்லிருக்குன்னா, இயேசு கழுதை குட்டியின் மீது பயணம் செய்து எருசலேமுக்குள்ள போவார். ஆமென். அவர் ஒரு குதிரையில போவார்னு சொல்லிருக்கலாம். ஆனா கழுதை குட்டியின் மேல பயணம் செய்து என்ன செய்வார்? இயேசு போவார். அந்த பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்போது அவர் சொல்லுவார், தீர்க்க தரிசனம் சொல்லுவார், நான் ஒரு இடத்துல நான் சொல்றேன், இப்படி ஒரு கட்டி இருக்கக்கூடிய கழுதை குட்டிய நீங்க என்ன செய்வீங்க? பாப்பீங்க. அதை கேளுங்க. அது வேணும்னு கேட்டா, யாருக்கும் கேட்டா எனக்கு வேணும்னு சொல்லுங்க, அவன் உடனே செஞ்சிருவான், அனுப்பிடுவான். அப்படி சொல்றாரு, பஸ்காவை நாங்க எங்க ஆயத்தமா பண்றதுக்கு நீங்க சித்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு மேல் வீடு இருக்கும், அதுல ரத்தன கம்பளங்கள் எல்லாம் விதித்து சகலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஒரு வீட்டை என்ன செய்வீங்க? காப்பீங்க. அங்க போய் என்ன செய்யுங்க? ஆயத்தமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பேதுரு சொல்றாரு, உனக்கு வரி கொடுக்கிறதுக்கு பணம் இல்ல, முதல்ல போய் தூண்டில போய் ஒரு மீன், ஒரு வலையை போடு, மீன் தூண்டில் போட்டு கடல்ல போய் அதுல முதல்ல பிடிக்கிற மீனின் வாயில ஒரு வெள்ளிக்காசு செய்யும் இருக்கும், அதை எடுத்து எனக்காக உனக்காக வரி செலுத்துறாரு சொல்றாரு. அப்படி பல தீர்க்க தரிசனங்கள். அப்போ கழுதை குட்டியின் மேல அவர் நுழைவார், கழுதை குட்டியின் மேல பயணம் செய்து அவர் எருசலேமுக்குள் நுழைவார் அப்படின்னு சொல்லி யோவான் 13:18 சங்கீதம் 41:9 மேட்ச் ஆகுது. எப்படி மேட்ச் ஆகுது? அவர் ஒரு நண்பரால் காட்டி கொடுக்கப்படுவார். ஆமென். அவர் ஒரு நண்பரால் காட்டி கொடுக்கப்படுவார். மத்தேயு 26:14 சகரியா 11:12 மேட்ச் ஆகுது. எப்படி மேட்ச் ஆகுது? அவர் 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார். ஆமென். இப்படி யாருடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டது? நம்முடைய பிறந்த நாளே நமக்கு நிறைய நேரம் மறந்து போறோம். ஆமென். நம்முடைய மரண நாள் நமக்கு தெரியவே தெரியாது. ஆமென். நிறைய நேரம் நம்முடைய கல்யாண நாளே நம்ம மறந்துட்டு நம்முடைய மனைவிக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கிற நிறைய சூழல்கள் நமக்கு தெரியும். கல்யாண நாளே மறந்துடும். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காட்டி கொடுக்கப்படுவார் 30 வெள்ளி காசுக்காக. அப்போ பழைய ஏற்பாட்டு தரிசனமும் புதிய ஏற்பாட்டு அந்த நிறைவேறுதலும் மேட்ச் ஆகிறத நம்ம பார்க்கப்படும். மத்தேயு 27:3-10 சகரியா 11:3 இவரை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளி காசு வீசி எறியப்பட்ட அந்த காசை கொண்டு ஒரு குயவனுடைய நிலத்தை என்ன செய்வாங்க? விலைக்கு வாங்குவாங்க. அதுலதான் என்ன செய்வாங்க? அதுலதான் யார் அடக்கம் பண்ணுவாங்க? சொல்லுங்க. யூதாஸ் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம். அடுத்து மத்தேயு 27:50 2 கொரிந்தியர் 5:21 தானியேல் 9:26 ஏசாயா 53:8 மேட்ச் ஆகுது. எப்படி மேட்ச் ஆகுது? மேசியா நமக்காக மரணம் அடைவார். அல்லேலூயா. ஆமென். இப்படி எந்த ஒரு மத தலைவருக்கும் கிடையாது. ஆமென். ஆமென். அப்போ இயேசுவை நான் நம்புறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஆமென். நான் கட்டுக்கதையை பின்பற்றவில்லை. அடுத்து பாருங்க, மத்தேயு 27:56-57 லூக்கா 23:33 ஏசாயா 53:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் குற்றவாளிகளோடு கூட சிலுவையில் அறையப்படுவார், மரிக்கும் போது செல்வந்தரோடு கூட இருப்பார். ஆமென். அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட கல்லறை, பெஸ்டான ஒரு கல்லறை அரிமத்தியா ஊரான யோசேப்பு அவர்கள் செய்தார், ஆயத்தம் பண்றார். அதை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து சங்கீதம் 22:1-8-18 சொல்லுது, அவர் சிலுவையில அநேக வார்த்தைகளை சொல்வார், அவர் கேலி செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் அப்படி புரிஞ்சு சார் எடுத்தா என்ன சொல்ல வருதுன்னா, இது கட்டுக்கதை கிடையாது. இயேசுவுடைய பிறகு ஒரு மனிதனுடைய கல்லறையும் திறந்ததாக இன்றும் இல்லை. ஆமென். எல்லா கல்லறைகளும் அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. இயேசுவுடைய கல்லறை மட்டும் இன்றும் திறந்திருக்கிறது. அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிருள்ளவரை மரித்தோர் இடத்தில் நீங்க தேடுகிறது என்ன? அதுதான் அந்த பெண்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. வரல. அப்போ நாம ஒரு 100% ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கா? என்ன கான்ஃபிடன்ட் அப்படின்னா 2 பேர் 1:16 படிங்க. 2 பேர் 1:16 படிங்க. கான்ஃபிடன்ட். என்ன கான்ஃபிடன்ட் எனக்கு வருது? தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவில்லை. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். ஹalleluya. என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொல்றாரு? கட்டுக்கதையை நாங்கள் பின்பற்றவில்லை. ஹalleluya. ஆமென். உண்மையான ஒருத்தரை நாங்க பின்பற்றோம் அப்படிங்கறதா. இதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் பாருங்க. 2 பேர் 1:17 அவர் சொல்றார். 2 பேர் 1:17 இவர் என்னுடைய நேசகுமாரன். மறுரூப மலையில யாரா இருக்கா? பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்க தான் இருக்காங்க. மறுரூப மலையில இருக்கும்போது என்ன நடந்துச்சாங்கதான் இவர் நினைவு கொண்டு சொல்றார். சொல்லி படிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி
அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். கண்டோம், கேட்டோம் அப்படி சொல்றாரு. நாங்க கேட்டிருக்கோம், ஆமென். நாங்க பார்த்திருக்கோம், நாங்க கண்ணார கண்டிருக்கிறோம், நாங்க கட்டுக்கதையை பின்பற்றவில்லை. யோவான் 1:1 அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். இயேசுவினுடைய மார்பல சாய்ந்திருந்த, இயேசுவினுடைய மடியில உட்கார்ந்து மார்பல சாய்ந்திருந்த, கடைசி வரைக்கும் அவர் சிலுவை மரணத்துல அவரோடு கூட இருந்த அந்த தூதன் சொல்ற அந்த சீடர் சொல்ற வார்த்தை கேளுங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. சொப்பனம் கண்டுட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லல. ஹல்லேலூயா. சொப்பனம் கண்டுட்டு வந்து சொல்லல. நான் பார்த்திருக்கேன், ஆமென். நான் கேட்டிருக்கேன், நான் தொட்டிருக்கிறேன், ஆமென். நான் அவரை தொட்டிருக்கேன். அவர் மடியில உட்கார்ந்தாலும் நான் சொல்றேன், நான் தான் ஐ விட்னஸ், நான் நேரடியான என்கவுண்டர் அனுபவித்த நான் சொல்றேன், எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கிறிஸ்துவினுடைய பிறப்புங்கிறது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு புராணங்களில சொல்லப்பட்ட காரியம் அல்ல. சரித்திரத்தை ரெண்டா புரட்டி போட்ட ஒரு காரியம். ஹல்லேலூயா. கிமு கிபி என்று சொல்லி அவருடைய பிறப்பு தான் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்திருக்கிறது. அப்போ இயேசுவினுடைய பிறப்பு சொல்லுகிற காரியம் என்ன? பிறப்பு சொல்லுகிற செய்தி என்ன? நீங்க பின்பற்றுகிற ஒரு இரட்சகர் கட்டுக்கதையால் சொல்லப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அல்ல. ஆமென். புராணங்களிலே சொல்லப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அல்ல. உங்களுடைய நம்பிக்கையை அவர் மேல முழுசா வைக்கலாம். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யல? வெட்கப்படல. நான் என்னுடைய நம்பிக்கையை 100% ஷேரா நான் அவர் மேல வைக்கலாம். ஏன்னா அது கண்டு அந்த சாட்சி நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் எங்கள் கைகளினால் தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவினுடைய பிறப்பு என்ன? முதல்ல அவருடைய நமக்கு ஆயத்தம் இயேசுவினுடைய பிறப்பு சொல்ற முதல் காரியம் என்ன? இயேசுவினுடைய பிறப்பு தற்காலிகமா அது ஒரு என்ன சொல்றது? இயேசுவினுடைய பிறப்பு ஒரு ஆக்சிடென்டலா அது எதேச்சியா நடந்தது அல்ல. அவருடைய பிறப்பும் அவர் கொடுக்கிற ரட்சிப்பும் முன்னே திட்டமிடப்பட்டு அனுப்பப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அடுத்து இயேசுவினுடைய பிறப்பு என்பது முழுசா நம்பக்கூடியது. ஏன்னா இவரை போல இவருடைய பிறப்பும் இவருடைய வளர்ப்பும் இவருடைய உயிர்ப்பும் இவருடைய பரமேறுதலும் இவருடைய மறுவருகையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது என்று சொல்லப்பட்டது அவருடைய பிறப்பை குறித்து. இப்படிதான் அவருடைய வருகை வரும்போதும் சொல்லப்படும். தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி மத்திய ஆகாயத்திலே அவர் மேகங்களின் நடுவிலே அந்த ஒலிவ மலையின் மேல் அவருடைய கால் வந்து நிற்கும். அந்த ஒலிவ மலை இரண்டாக பிளக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிற நாளிலே இப்படி எழுதப்படும். செய்தித்தாளில் எழுதப்படும். தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்களும் நானும் ஒரு பொய்யான கட்டுக்கதையை பின்பற்றவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்து இயேசுவினுடைய பிறப்பு சொல்லுகிற காரியம் நம்முடைய குடும்பத்துக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பத்துக்கு சொல்லுகிற செய்தி என்னமா? மன உறவும் சக உறவும் பேணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கடவுளோடு மனைவியோடு உள்ள நம்முடைய உறவும் அடுத்து நம்முடைய அண்டை அயலாரோடு கூட உள்ள உறவும் சரியா பேணப்படணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்துமஸ் சொல்லுகிற ஒரு காரியம். அதுல சொல்றேன் பாருங்க. உபாகமம் 24:1 படிங்க. உபாகமம் 24:1. உபாகமம் 24:1. ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லெச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவன் ஆனால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டில் இருந்து அனுப்பிவிடலாம். அவர்கள் கூடி வரும் முன்னே ஆல்ரெடி என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு, நிச்சயம் முடிஞ்சிருச்சு. கூடி வரும் முன்னே மரியாள் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. ஆமென். இந்த நியூஸ் யோசேப்புக்கு போகுதுங்க. நியாயப்பிரமாணத்தின்படி மரியாள் செய்த இந்த ஒரு காரியத்துக்கு, மரியாளுக்கு நடந்த இந்த காரியத்துக்கு யோசேப்பு கல்லெறிந்து மரியாளை கொல்லலாம். ஆமென். அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனா அதுல இந்த என்ன நடக்குதுன்னா அதுல மத்தேயு 1:18-20 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ரொம்ப கலங்கிட்டே இருக்கிறார். இப்போ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு பயங்கர ஃபைட்டிங். அல்லது யோசேப்பு நிறைய பேச போனா நம்பி இருந்தேன்
என்னுடைய வருங்கால மனைவியா வரப்போற உன் நிமித்தம் நான் மகிழ்ந்திருப்பேன். நான் நினைச்சேன் உன்னை குறித்து நான் எவ்வளவோ கனவு கண்டிருந்தேன். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி நான் கோட்டை கட்டியிருந்தேன், மண் கோட்டையாக மாறி அப்படியே சரிந்து விட்டதே அப்படின்னு சொல்லி புலம்பியிருப்பார், துப்பாடு போட்டிருப்பார், அழுதிருப்பார். என் வாழ்க்கை மொத்தமாக நாசமாகி விட்டதே, என்னுடைய எதிர்காலமே சூனியமாகி போனதேன்னு சொல்லி யோசேப்பு புலம்பி இருந்திருப்பார். அப்போ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இடையில அங்க இருக்கிற உறவு பிணக்கு ஏற்பட்டு பிரிந்து பிளவுபட்டு போகிற நிலையில இருக்குது. இப்பதான் இவங்க ஆண்டவர் இடைபடுகிறார். பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ல இருந்து படிக்கிறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தில் விவரமாவது, அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு ஒரு நீதிமான இருக்கிறதுனால சொல்றாரு, நான் அவளை அவமானப்படுத்தல, அவளை கொலை தண்டனைக்கு நான் மரண தண்டனைக்கு உட்படுத்தல, நான் அவளை டைவர்ஸ் பண்றேன், நான் அவளை டைவர்ஸ் பண்றேன். தள்ளிவிட என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பொழைச்சுப்போ, உனக்கு உயிர் பிச்சை தரேன், மூஞ்சில முழிக்காது, பொழைச்சுப்போ, என் மூஞ்சில முழிக்காது. அவர்கள் இருவருக்கும் இடையில உறவு பிளவுபட்டது. அல்லேலூயா. அவர்கள் இருவருக்கு நடுவில் இருந்த சமாதானம் என்ன பண்ணி எடுபட்டு போயிற்று. அந்த குடும்பம் தள்ளாடுகிறது. கொஞ்ச நாள்ல திருமண உறவிலே இணைக்கப்படாத இருந்த இவர்கள் அங்க ஒரு குற்றச்சாட்டு, அது உண்மையா இருக்கிறது என்று நம்பும்படி மரியாளுடைய வயிறு காட்டி கொடுக்குது. மரியாள் எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? மரியாள் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? தன்னை நீதி உள்ளவர்களுக்கு எப்படி காட்டிவிட முடியும்? யோசேப்பு சொல்றாரு, என் முதலில் மொழிக்காரு, எனக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, வீட்டு வாசல் வீட்டுக்கு போறதில்லை. அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு கேவலமான, யோசேப்புடைய குடும்பத்தாருக்கு எவ்வளவு மனவர்த்தம் ஏற்பட்டிருக்கும், மரியாளுடைய குடும்பத்தாருக்கு என்ன மனவர்த்தம் ஏற்பட்டிருக்கும். மரியாள் எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மரியாளுடைய குடும்பத்தார் நம்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆனா வசனம் சொல்லி இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், அல்லேலூயா, இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய 20ஆம் வசனம் படிங்க, மத்தேயு 1:20, இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு யோசேப்பே மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா. சொல்றாரு, அவளை சந்தேகிக்கிறார். அல்லேலூயா. அவளிடம் சினந்து கொள்ளாது, அவளை கோபப்படுத்தாது. அவள் ஒரு அப்பா, ஆமென், அவள் ஒரு அப்பா. உரலுக்கு ஒரு பக்காண்டி உடுக்கைக்கு 2 பக்கம் இடி மாதிரி அவள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை சீர்த்துக்கோ. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படி ஒன்று சொன்னா சேர்த்துக்க மாட்டோம். ஆமென். நம்ம சேர்த்துக்கோமா? திருமணத்துக்கு முன்னாலே நம்முடைய மனைவி கற்பவதியாக காணப்பட்டா, அல்லது திருமணத்துக்கு முன்னே கணவன் ஒரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்க. யார் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணாலும் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் சேர்க்க மாட்டேன், அவன் என் லைஃப்ல என்னுடைய சாப்டர்லே இல்ல அப்படின்னா நாம சொல்லி கையை கல்வி. ஆனால் யோசேப்பு நம்புறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஒரு பிரபு ஒரு விளம்பரத்தில் வருவார், அது ஒரு நகை விளம்பரம், நம்பிக்கை அதானே எல்லாம். என்னது? நம்பிக்கை அதானே எல்லாம். எப்ப சிரிக்கிறீங்க? ஆமே. அப்ப பாருங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அல்லேலூயா. மனைவி நம்பணும், மனைவி நகைனாலும் சிரிக்கிறதா, நகைப்பது. ஆமென், ஆமென். அப்போ நம்பிக்கை அதானே எல்லாம். கணவன் மனைவி நம்பணும், மனைவி கணவன் நம்பணும். அதுதான் கிறிஸ்துமஸ் சொல்ற செய்தி. அல்லேலூயா. ஆமென். நீதிமொழியில் சொல்லப்பட்ட அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளுடைய. அல்லேலூயா. என்னுடைய எனக்கு அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையை தான் அவள் எனக்கு நாடுவா அப்படின்னு சொல்லி அவருடைய புருஷனுடைய இருதயம் மனைவி நம்பணும், மனைவியுடைய இருதயம் கணவனை நம்பணும். அப்பதான் மன உறவு பலப்படும். அல்லேலூயா. குடும்பம் ஒரு கோபுரத்துக்கு செல்லும். நீதிமானாய் பாருங்க, நடத்தையற்ற ஒருவனுக்கு தனது மணப்பெண் ஏற்கனவே கருவற்றிருப்பது தெரிந்து வந்தால் அது ஆச்சரியமா இருந்தாலும் அதிர்ச்சி இல்லாம இருக்கலாம். ஏற்கனவே தப்பு செஞ்சு வாழ்ற ஒருத்தருக்கு ஒரு மனைவியா வரப்போறவா தப்பான ஒருத்தியா இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவனுக்கு ஒரு ஆச்சரியமா அதிர்ச்சியா இல்லாம இருக்கலாம். ஏன்னா நானே தானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் சமுதாயத்திலே நல்வாழ்வு பெற்ற நல்மதிப்பு பெற்றிருந்த யோசேப்புக்கு என்ன விளக்கம் கொடுத்திருந்தாலும் யோசேப்புக்கு அது கடினமா தான் இருந்திருக்கும். மற்றவங்க என்னென்ன தப்பு பேசியிருப்பாங்க. ஆனா யோசேப்பு மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது என்று சொல்லி தூதன் சொன்ன உடனே மறு வார்த்தை பேசுறேன். மறு வார்த்தை பேசுறேன். தன்னிடமாய் சேர்த்துக் கொண்டான்.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பதை போலவும் விளங்கப்படுவேன். நான் எனக்காக வாதாட வேண்டியது இல்லை, எனக்காக வாதாடுகிறவர்கள். அல்லேலூயா ஆமென். அதுதான் கிறிஸ்துமஸ் சொல்ற செய்தி. உங்களுக்காக வாதாட உங்களை அடுத்தவங்க புரிஞ்சுக்கல, இவங்க புரிஞ்சுக்கல, இவங்க உங்களை பத்தி இப்படி பேசுறாங்க, உங்களை பத்தி அப்படி பேசுறாங்க. ஏன்னா சூழலும் சூழ்நிலையும் அப்படி இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்னதான் விளக்கம் கொடுத்து அவங்களோட இணக்கமாய் போக நினைச்சாலும், அவங்க தள்ளி தள்ளி நின்னாலும், நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய தூதன் இன்று இடைபெறுவார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற பிணக்கு, உங்க கணவன் மனைவிக்குள்ள, மனைவி கணவனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிணக்குகளை மாற்றுவதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா ஆமென். அந்த தூதன் சொன்ன உடனே பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24-25 படிக்கிறோம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆலோசனை சொல்லல, நீ அவளோட தான் வாழ்ந்தாகணும், அவள் தான் அது சொல்லி உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அப்ப சொல்றான், அவன் என்ன சொல்றான், மனைவியை சேர்த்துக் கொண்டான். முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து. அந்த நேரத்துல அவனும் அந்த இடத்துல ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றான். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய கனவுகளை அந்த இடத்துல தியாகம் பண்ணி ஒரு குடும்பம் பண்றான். அல்லேலூயா ஆமென். அந்த இடத்துல தன்னுடைய நலத்தை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய எதிர்பார்ப்பை மரியாள் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில இருந்தா கூட அந்த இடத்துல தூதனுக்கு கீழ்ப்பட்டு, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு அந்த குடும்பம் கட்டப்படுகிறது. ஆமென். எந்த குடும்பம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதோ, எந்த கணவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ, எந்த மனைவி கர்த்தருக்கு இதோ நான் அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறாளோ, அவளுக்காக கர்த்தர் வாதாடுவார். அல்லேலூயா. அவளுக்காக அந்த குடும்பத்தை கட்டுவது கர்த்தருடைய பொறுப்பு. ஆமென். அந்த குடும்பத்தை நேர்மைக்கு கொண்டு வருவது கர்த்தருடைய பொறுப்பு. இவ்வளவு ஸ்திரீகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று எண்ணினாலும் அதற்கு அவர் கொடுத்த விலை கிரயம் ரொம்ப அதிகம். அல்லேலூயா. இந்த அவமானம், இதுக்கு எல்லாவற்றின் மத்தியிலும் தன்னுடைய இருதயத்தை ஒரு கட்டையும் உறுதி போவதற்கு, அவருடைய ஆத்மாவை ஒரு கட்டையும் உறுதி போவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தோட நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வளர்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவதை பார்க்க முடியும். தேவன் அதை செய்வார். அடுத்து இறைமகனே தன்னை தாழ்த்துறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒரு வசனம் படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். வானத்தில் இருக்கிற அந்த தேவகுமாரனே தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தாரே. ஆமென். நீங்களும் நானும் எவ்வளவு கருவம் நமக்குள்ள இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நமக்குள்ள நிறைய நேரங்கள வைராக்கியம், நமக்குள்ள நிறைய நேரங்கள கசப்பு, நமக்குள்ள நிறைய நேரங்கள விரோதம். அவன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன், அவன் கூட நான் பேச மாட்டேன், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான். நம்ம எவ்வளவு வைராக்கியம் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் சொல்ற காரியம் தெரியுமா? நம்முடைய வைராக்கியம் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும். அல்லேலூயா ஆமென். நம்முடைய கோபங்கள் எல்லாம் என்ன செய்யட்டும்? சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக தனியட்டும், அது மாறட்டும். அவர் சொல்றாரு, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மறைந்த வரையணும், கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் அவர் மாறவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய கீழ்ப்படிதல் டெம்பரரியானதா இல்ல, கடைசி வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்ததுனால தேவன் எல்லாருக்கும் முன்னாலே அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்துக்கும் அது பாட்டு, மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். விட்டு கொடுப்பார், கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்க தாழ்ந்து போங்க, இணங்கி போங்க, பணிஞ்சு போங்க. அதனால மனிதர்கள் உங்களை இழிச்ச வாய்களா நினைக்கலாம், ஆனா வசனம் சொல்கிறது நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. அல்லேலூயா. உங்களுடைய தலை உயர்த்தப்படும். உங்க மேல 1000 பழி வந்தாலும், உங்க மேல எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், 1000 கைகள் சேர்த்து மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. அல்லேலூயா. உங்க வெளிச்சத்தை மறைக்க முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அப்போ பாருங்க, அவர் ஒரு சமாதான பிரபுவா சமாதானம் பண்ண வந்தார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய். எவ்வளவு காலங்கள் நம்ம வாழ்றோம். இயேசு வாழ்ந்தது 33 ஆண்டுகள். ஆமென். சமாதானத்தோடு நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்துக்கிறோம்? எவ்வளவு காலம் வாழ்ந்துக்கிறோம்? 100 வயசு வரைக்கும் வாழ்றது காசு தான், கர்த்தர் கொடுத்தா. ஆனா வசனம் சொல்லுது, அதுக்கு மேல வாழ்றதும் வருத்தமும் சஞ்சலமும் தான். ஆமென் ஆமென். அப்போ எவ்வளவு காலம் வாழப்போம்? கொஞ்ச காலம், அதுவும் சீக்கிரம் கடந்து போகும். இந்த காலத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு தாழ்மையால், சமாதானமாய், பொறுமையாய், அன்பாய், அன்பை விதைப்போம், சமாதானத்தை விதைப்போம். வெறுப்பு நம்மை விட்டு மாறி போகட்டும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, தர்க்கம் இல்லாத கீழ்ப்படிதல். யோசேப்புக்கு இருந்துச்சு தெரியுமா? கீழ்ப்படிதல். தர்க்கமே பண்ணலாங்க,
யோசேப்பு தர்க்கமே பண்ணல. யோசேப்பிட்ட தூதன் வந்து சொல்றாரு, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24ல 20ஆம் வசனம் சொல்றாரு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அடுத்து சொல்றாரு, அது வித்திரை தெளிந்து எழுந்த உடனே மனைவியை சேர்த்துக் கொண்டார். பாருங்க, எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் மரியாதை கேட்கல. எனக்கு ஒரு டவுட், இதை நீங்க கிளியர் பண்ணி. கிதியோன் வந்து சந்தேகப்படுறாரு. கிதியோன் வந்து என்ன செய்யறார்? சந்தேகப்படுறார். சாராளமா சந்தேகப்படுறார். இது நான் எதனால அதிகம். ஆனா யோசேப்பு, மரியாளுக்கு வந்த சந்தேகம் கூட யோசேப்பு வரல. மரியாதை கூட சொல்றாங்க, புருஷனை அடிக்கடி எனக்கு எப்படி ஆகும். அந்த யோசேப்பு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, அது உண்மையாதான் இருக்கும், நான் நம்புறேன். ஆமென். போறாரு, மனைவி கூட்டிட்டு வந்துடுறாரு. ஹல்லேலூயா. ஆமென். தர்க்கமே பண்ணல. வரல, எந்த இடத்துலயும் தர்க்கமே பண்ணல. அடுத்து பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ல இருந்து 15 படிக்கலாம். தூதன் சொல்ற அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு என்ன சொல்றாரு? ஓடி போன்றாரு. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாய் ராத்திரி பிள்ளைக்கு கூட பச்சி பறந்துடும், அந்த பிள்ளைக்கு பேரி போகும்னு சொல்றான். நான் ஒரு ராத்திரியான பிள்ளை வெளியே கொண்டு போறாரு. அது தற்போதையான அந்த மரியாதை கூட்டிட்டு அந்த நேரத்துலயும் கீழ்படிக்கிறதுக்கு யோசிப்பு ஆயதம். எங்க காலையில போறேங்க, விடிஞ்ச பிறகு போறேங்க, அல்லது நீங்களே அக்கறை மரியாதை இருந்து எனக்கு ஒரு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை காக்கிறார். உங்களுடைய தூதர்களை அனுப்பி என்னை காவல் வைங்க. நான் எங்க ஓடிப்பது? அந்த அம்மாவை இப்பதான் குழந்தை தந்திருக்கு. அந்த அம்மாவை ரொம்ப கஷ்டங்க. அந்த அம்மாவை தூக்கிட்டு நான் ராத்திரி அது ஓடிப்போன்னு சொல்றீங்க. நான் எப்படிங்க ஓடி போறது? கேட்கல. ஹல்லேலூயா. நீங்களும் நாளாக கேட்போம், ஒரு ஈவி இறக்கா பச்சை உடம்பு பச்சை பிள்ளைக்காரி அவளை தூக்கிட்டு இப்படி போக சொல்றீங்களே நாம சொல்லியிருப்போம். நம்மளை சுத்தி இருக்கிற பெரியவங்க சொல்லிக்கிற அறிவுக்கான ராத்திரியால போய் அழைச்சிட்டு போவேன். ஆனா யோசேப்பு சொல்றாரு, கீழ்படுகிறா. ஹல்லேலூயா. ஓடி போறாரு. சொல்ற வரைக்கும் தூதன் சொல்லுக்கு அப்படியே மரியாளாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும். ஆமென். அப்படியே ஆகட்டும். உடனே கீழ்படுகிறார். Delayed obedience is disobedience. அப்படினா என்ன அர்த்தம்? Delayed obedience is disobedience. தாமதமான கீழ்ப்படியாமை. நிறைய பேர் ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியறது இல்ல. தாழ்ந்துட்டே என்ன அந்த வசனம் என்ன சொல்லுது? Delayed obedience is disobedience. ஆனா அந்த இடத்துல உடனே எந்த ஒரு தர்க்கமும் பண்ணாம, அவர் சாக்கு போக்கு சொல்லாம அவர் கீழ்ப்படிகிறார். திரும்ப பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு அதன் தாயை இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. எவ்வளவு ஒரு பொறுப்பான தகப்பனார் அந்த இடத்துல கீழ்ப்படிதலோடு நடக்கிறது. எந்த இடத்துல மறுபேச்சு பேசி இருக்கிறாரா? ஆமென். யோபு கூட நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார். ஆமென். ஆனா அந்த இடத்துல யோசேப்பு, பழைய ஏற்பாடு யோசேப்பும் புதிய ஏற்பாடு யோசேப்பும் எந்த இடத்துலயும் ஆண்டவர் கேள்வி கேட்டதாகவே இல்லை. ஹல்லேலூயா. எதிர்மறையான சூழல்கள் எவ்வளவு நடந்தாலும், எவ்வளவு உபத்திரம் நடந்தாலும் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் அவர்களுக்கு இருக்கிறதுனால கர்த்தர் அவர்களை ஏற்றுவார். ஹல்லேலூயா. தர்க்கம் பண்ண கூடாது. தேவன் ஒரு காரியம் செய்யும் போது பாருங்க, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கிழக்கு வெளுத்து வரும் நேரத்திலே தூதர்கள் வந்து சொல்றாங்க, உன் மனைவியை உன் பிள்ளைகளை உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போடு துரிதப்படுத்துகிறார்கள். ஆனால் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ அவன் மேல வச்ச கிருபையினால அவர்கள் வெளியே கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வச்சுட்டு நீ தீவிரமாய் ஓடி தப்பித்துக் கொள். ஆதியாகமம் 19:20 நீ ஓடி போ அப்படின்றாரு. லோத்து சொல்றாரு, இல்ல அப்படி அல்ல. அவர் சொல்றாரு 17ஆம் வசனம் ஆதியாகமம் 19:18. லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. என்ன சொல்றாரு? அப்படி அல்ல ஆண்டவரே, நாள ஓடி போக முடியாது. லோத்துக்கு நிறைமாத கற்பிணிகள் யாரும் இல்ல. ஆனாலும் ஒரு சாக்கு சொல்றாரு. அது நிமித்தம் என்ன நடந்துச்சு? தாமதமாக லோத்தியுடைய மனைவி உப்பு தூணாய் மாறி சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்றது? கடைசியா ஒரு வசனம் 1 சாமுவேல் 15:22 சொல்லுது, பலியை பார்த்திலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்த்திலும் செவி கொடுக்க சேர்தலே. கிறிஸ்துமஸ் சொல்ற காரியம் தெரியுமா? இன்னைக்கு நீ காணிக்க போடாம போ, நீ தசம பாகம் கொடுக்காம போ, நீ தான தர்மம் பண்ணாம போ, நீ ஜெபம் பண்ணாம போ. ஆண்டவர் சொன்னா கீழ்ப்படி. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னா என்ன செய்? கீழ்ப்படி. யாரும் காணிக்க கொடுத்தாலும் அதை பார்த்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாங்க? கீழ்ப்படி. ஹல்லேலூயா. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கூடாது. அப்படி ஆண்டவர், இப்படி ஆண்டவர், அதில் ஆண்டவர், அப்படியே ஆண்டவர், இப்படி ஆண்டவர், என்னுடைய சூழல் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியாது, நான் இந்த நிலையில இருந்தானா இப்படிலாம் நீங்க பேச மாட்டீங்க, இப்படிலாம் செய்ய மாட்டீங்க. நோ. ஆமென். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே ஆகும். ஆமென். மரியாதை சொல்றாரு, அப்படியே ஆகும். என்ன நடந்தாலும் அப்படி நடக்க
சொல்லி நீங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை அப்படி எழுந்து நிற்போமா? கிறிஸ்மஸ் சொல்லுகிற ஒரு காரியம்